ஃபர்ஸ்ட் வாங்க போறான். இல்ல டீச்சர் கன்ஃபார்ம் சார். போய் சிவா கூட்டி வாங்க போங்க. நோ நோ நோ, படிக்கிற ஸ்டூடண்ட் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணனும்? நாம அந்த கிளாஸ்க்கு போயிடலாமே. That's a good idea, ma'am. We can go to the class. Okay, let's go, Mr. Sundarapandyan. I am சுதந்திரம். Oh, I forgot. You are Sudandram. மாயா, நான் பண்ணல மாயா. நான் இங்க வரும்போதே அவன் செத்து கிடந்தான் மாயா. நம்பு மாயா. ஹலோ, அலமேலு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சேர்மன் ரங்கசாமி பேசுறேன். அண்ணா சொல்லுங்கண்ணா. ஏன் ஸ்கூல் வாத்தியாரை கூப்பிட்டு பேரம் பேசுறீங்களா நீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணா. வேண்டாம், எனக்கு ஒரு விளக்கமா வேண்டாம். இந்த தொழிலுக்கு நேத்து வந்தவனுங்கடா நீங்க. நாங்க காலகாலமா ஸ்கூல் தான் நடத்தின்னு இருக்கிறோம். இது பிசினஸ், நாளும் இருக்கும். நானும் உன்னை இங்க சேவ் பண்ண வரலடா. 2 ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலே ஒரே மாதிரி நடக்கிறது இல்லைண்ணே. அப்புறம் எப்படி நாம 2 பேரும் ஒரே மாதிரி ஸ்கூல்ல நடத்துறது? இப்போ ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்குறது எது துடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். யோ, என்ன பண்ணுவ? உன்னுடைய மொத்த இன்ஸ்டிடியூஷன் மூடுறதுக்கு உண்டான வேலையை நானே பார்த்துறேன். உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்க. செய்யறேன்டா, நானே இறங்கி செய்யறேன். போர்ஸா விட்டு சார் சார் அர்ஜென்ட்லி சுச்சு சார். நோ வேலையை பாரு. ஒரு தடவை போயிட்டு வந்தேன் வேலையை சார். பாரு. ஏய் அறிவிட்டவனே, என்னடா அது போற வழியே சரியில்லையடா. தலை எம்மா பெரிய ஜெயிலாம் பாத்துக்கிற இந்த மாத்தும் டிஸ்கிலி இதுக்கு போய் மெர்சல் காட்டினிக்கிற. இல்லப்பா, வெளியே எங்கேயாவது போக சொல்ல பொறுமையா செஞ்சுக்கலாம்ல. ஏய் கூடயே தானே சுத்திட்டு இருக்க. அவன் போற இடம்லாம் துட்டு இருக்க மட்டும் தானே போக முடியும். வட நீ என்ன தலை அவனுக்கு போய் பதில் சொல்லுங்கிற. இன்னைக்கு என்னாலும் சரி தலை, அவனை கீச்சு பாத்துறோம் தலை. என் சொப்பன சுந்தரி முன்னாடி சின்ன பசங்கள்லாம் தலையிலேயே கொட்டு கொட்டுன்னு கொட்டு. ஏய் நான் வந்துட்டல்ல, செய்யறேன் அவனை. என்னப்பா அது இவ்வளவு பெருசா இருக்கு? நான் தான் அப்பவே சொன்னேனே தல. என்னாச்சு தலை? இருக்க போறான் தல. ஏய் தாசே லைன்ல நில்றா. யார் பாது? ஏய் சும்மா கேள்வி கேக்குது, ஓர் பண்ணிடுற. ராஜேஸ்வரி மேடம், இந்த சென்னையிலேயே நம்ம ஸ்கூல் தான் நம்பர் 1 ஸ்கூல். பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க பிள்ளைங்கள நம்ம ஸ்கூல்ல படிக்க வைக்கிறத ஒரு சோசியல் ஸ்டேட்டஸா நினைக்கிறாங்க. நம்மால எத்தனை பேருக்கு மேடம் சீட்டு கொடுக்க முடியும்? இப்ப நீங்க வேற நமக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுக்க போறீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலோட பொசிஷனை நினைக்கும் போது ரொம்ப பரவசமா இருக்கு மேடம். என்ன ரூம் இது? போல்டஸ் மாதிரியே இருக்கு. யூனிஃபார்ம் ஐடியாடா. இந்த ஸ்கூல் மொத்தம் 20 ஏக்கர், 400 கிளாஸ் ரூம், 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க மேடம். ஸ்விம்மிங் பூல், பிளே கிரவுண்டு எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். எங்க டோட்டல் பிரமிசஸை சுற்றி பார்க்கணும்னா மினிமம் 2 நாள் ஆகும். எதுக்கு 2 நாள் அனாவசியமா வேஸ்ட் பண்ணோம்? அப்படியே டக்குன்னு கையெழுத்து போட்டு போங்கன்னு சொல்றீங்க. மிஸ்டர் சௌந்தர வடிவேல். சுதந்திரம். ஓகே மிஸ்டர் சுதந்திரம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. அந்த ஃபெசிலிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேருதான்னு பார்க்கணும். அதுக்கு தான் இந்த இன்ஸ்பெக்ஷன். பணத்தை கொட்டி நல்லா இழைச்சிருக்கிறானுங்க ஸ்கூலை.
மேடம் நான் சொன்னேனே இவர் தான் மிஸ்டர் ஆண்டனி கன்சோல்விஸ் எம்ஐடில கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியா இருந்தவர். நைஸ் டு மீட் யூ. கை விட்டு It's okay, it's okay. ஓகே நைஸ் கம் please. ப்ளீஸ். மாயா நான் இங்க வரும்போதே அவன் செத்து கிடந்தான் மாயா. நம்பு மாயா. மாயா. மாயா நான் எதுவுமே பண்ணல மாயா. இவனை நான் கொலை பண்ணல மாயா. நம்பு மாயா ப்ளீஸ். என்னை கொஞ்சம் பாரு மாயா. எனக்கு அவனை பிடிக்காதுதான். எனக்கு அவனுக்கு சண்டை தான். ஆனா சத்தியமா நான் கொலை பண்ணல மாயா. என்னை நம்பு மாயா. நம்பு. மேடம் மேடம் அப்படியே ஏரியல் வியூவில் இந்த ஸ்கூலை பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் என்ன இந்த ஸ்கூல் வாங்க வந்திருக்கேன் மிஸ்டர் சுதாகர். ஐ எம் சுதந்திரம். என்ன பண்ணிட்டு இருக்க மாயா? இந்த கொலை நீ தான் பண்ணிருக்க சிவா. நான் பண்ணல. என்ன தவிர வேற யாரும் இதை நம்ப மாட்டாங்க. எல்லார பொறுத்த வரைக்கும் நீ தான் கொலைகாரன். நிதின்க்கும் உனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ஸ்கூலுக்கே தெரியும். 4 நாளைக்கு முன்னாடி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு தான் பார்த்தோமே. அதனால தான் நீ அவனை கொன்னுட்டேன்னு சொல்வாங்க. அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்வாங்க. ஏன்னா நீ அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனை கட்டி பிடிச்சி புரண்டிருக்க. இந்த ரூம் ஃபுல்லா உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ் தான் இருக்கு. ரீசஸ் பிரேக் முடிஞ்சு 10 நிமிஷம் தான் இருக்கு. கொலை பண்ணவன் ஸ்கூல் கேம்பஸ்குள்ள தான் இருக்கணும். இப்போ நம்ம நினைச்சா கூட அந்த கில்லரை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் சிவா. நீ என்ன பெரிய வேட்டையாட விளையாடு கமலாசனா? கொலை பண்றவனை கண்டுபிடிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை தெரியுமா? இட்ஸ் இம்பாசிபிள் மாயா. ஃபைன். மாயாவோட இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதுன்னா, நித்தினை கொலை பண்ணதுக்காக நீ ஜெயிலுக்கு போக போற. நான் உன்னை அங்க வந்து தான் பார்க்க போறேன். தல மூளைக்கு மூளை கேமரா வச்சிருக்கானுங்க. உள்ள வந்தவங்க திரும்பி போக முடியாம 2 நாள் தவிச்சிருக்காங்க. மை காட். ஐயோ எகிரிச்சுடா. சார் போய் முன்னாடி சமாளிங்க சார். என்ன நடக்குது உள்ள? என்ன இது சாப்பிடுறாங்க? அதாவது எங்க கேண்டீன் எக்கு ஸ்ட்ராங் ஃபார் ஹெல்த். நந்தினி லிட்டில் மூவ் ப்ளீஸ். நாங்க பசங்க சாப்பிடுற விஷயத்துல கண்ட்ரோலே பண்றது இல்ல. இன்ஃபேக்ட் எங்க கேண்டீன் எக் எடுத்துக்கிட்டீங்கன்னா டைரக்ட்லி இம்போர்ட் ஃப்ரம் நாமக்கல். ஆமாம்மா நாமக்கல் ஆஃப் புரோட்டீன். ஒரு லோடு வேணா அனுப்பிட்டுங்களா மேடம்? வாட்? ஓகே மிஸ்டர் சுதர்ஷன். நோ நோ சுதந்திரம். என்னமோ வாங்க கேண்டீனுக்கு போலாம். மேடம் சிவாவை பார்க்கணுமே, பார்த்துட்டு போயிடலாம். சிவா இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறான். வேற எங்கேயும் போக மாட்டல்ல? போக மாட்டோம். தென் ஓகே மாயா, ஐ ட்ரஸ்ட் யூ. ஒருவேளை அந்த கொலைகாரன் கேம்பஸ் விட்டு வெளில போயிருந்தானா அவனை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சான்ஸே இல்லை. அவன் இங்கே தான் இருக்கணும். I'll tell you how. 11:30க்கு நிதின் உயிரோட தான் இருந்தான். இப்போ டைம் 11:40. நீ கிளாஸ்க்குள்ள 11:38க்கு தான் வந்திருக்க. ஸோ இந்த 8 நிமிஷத்துக்குள்ள தான் கொலை நடந்திருக்கு. அதுவும் கண்டிப்பாக பிரேக் முடிஞ்சக்கப்புறம் தான் இந்த கொலை நடந்திருக்கணும். வணக்கம் நாதா. வணக்கம்பா. மெயின் கேட். நம்ம கிளாஸ் ரூம் டி பிளாக் 3rd ஃப்ளோரில் இருக்கு. இங்கிருந்து மெயின் கேட்டுக்கு போகிறதுக்கு மினிமம் 15 நிமிஷம் ஆகும். ஓடினா கூட 10 நிமிஷம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ISO இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. வெளியில் யாருமே போயிருக்க முடியாது. சப்போஸ் காம்பவுண்ட் வால்லேருந்து எகிரி குச்சிருந்தானா? வி ஆர் இன் கிரவுண்ட். நம்மளை கிராஸ் பண்ணாமல் அவனால் போயிருக்க முடியாது. மோரோவர் அந்த கில்லர் ரத்தக்கரையோட வெளியில் போயிருக்க மாட்டான். ஸோ கண்டிப்பாக கில்லர் கேம்பஸ்குள்ளே தான் இருக்கணும். ஏய் ஃபோன் எடுத்து எவ்வளோ நேரம்டா? எங்கடா போயிட்டீங்க? நீ சொல்கிறபடி பார்த்தா இப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்டாஃப்னு கேம்பஸ்குள்ளே 4000 பேர் இருப்பாங்க மாயா. இதில் எப்படி நம்ம கில்லரை தேடி கண்டுபிடிக்க முடியும்? நிதின் மாதிரி உள்ள ஒருத்தனை தனியால கொலை பண்ணிருக்கானா அவன் அட்லீஸ்ட் 5 அண்ட் ஹைட்டும் ஒரு 80 kg வெயிட்டும் உள்ள ஆளாக தான் இருக்கணும். விச் மீன்ஸ் கில்லர் இஸ் அன் அடல்ட். ஸோ 3500 ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜெக்டட். மீதி இருக்கிறதுல டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ், லேடிஸ், வயசானவங்கன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு பார்த்தா
ஒரு 30ல இருந்து 40 பேருக்குள்ள யாரோ ஒருத்தன் தான் நித்தினை கொலை பண்ணிருக்கணும். வெளியில இருந்து கூட யாராவது வந்து கொலை பண்ணிருக்கலாம்ல. அப்படின்னா அவன் வெளியிலேயே கொண்டு இருப்பான். இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உள்ள ஸ்கூல்ல பண்ண மாட்டான். வாங்க போலாம். வாட் மிஸ்டர் கோன்சால்வஸ்? மேடம் முட்டை முட்டைன்னு சொல்லிட்டு எனக்கே முட்டை போட பார்த்தீங்களா? That முட்டை will come on the paper now. Put it. மேடம் ஆல்வேஸ் நாமக்கல் லாரி ஸ்ட்ரைக் நோ சப்ளை. No explanations, Mr. Gonsalves. சிவா, கில்லருக்கு நிதின் ரொம்ப பழக்கமானவனா தான் இருக்கணும். நல்லா பழகனவன் எதுக்கு கொலை பண்ணணும்? பழி வாங்குறதுக்காக கூட நல்லா பழகிருக்கலாம்ல. ஆனா கண்டிப்பா அவன் பணத்துக்காக கொலை பண்ணல. பாரு, அவன் கோல்ட் செயின், ரோலெக்ஸ் வாட்ச் அப்படியே இருக்கு. சோ கில்லர் நிதினை கொலை பண்ணதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. வேற மாயா, கில்லர் ஏன் ஒருத்தனா இருக்கணும்? 2 பேர் சேர்ந்து கூட கொலை பண்ணிருக்கலாம்ல. கேள்விகள் 100 வரும். பட் இருக்கிற டைம்ல நமக்கு தேவை ஒரே பதில். Who is the killer? ஓல்டன், நான் இப்பதான் வெளியே வந்திருக்கேன். திருப்பி உள்ள போக வச்சேன்னு வச்சுக்க ஒன்னு போட்டுருவேன். ஏய் வா கிளம்பலாம் வா. வராத, நீ எல்லாம் ரைட்டங்கார. இவனுக்குலாம் பைத்து நிக்கிற. சிவா. அப்படியே சொல்ற. அப்ப அப்படியே கெத்த மெயின்டைன் பண்றான். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். ஒரிஜினல் ஜெய் ஹிந்த் கிடையாது. தப்பா தெரியுறானுங்க. அட்மின் பிளாக்குக்கு போய் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் லிஸ்ட்ல இருக்கிற நம்ம தேட போற 40 பேரையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். லெட்ஸ் கோ. இப்படியே நான் வந்தேன்னா நீ சொன்ன மாதிரி எல்லாரும் நான் கொலைகாரன் தான் சொல்லுவாங்க. நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. அந்த ஸ்கூல் பேக்ல என் ஹவுஸ் டிஷர்ட் இருக்கும், எடுத்துக்கூட நான் மாத்திக்கிறேன். மாயா மாயா சீக்கிரம் கொடு மாயா. யா யா. Maya, put a smile on your face. மாயா, லெட்ஸ் கோ. நம்ம போனதுக்கு அப்புறம் யாராவது இங்க வந்துட்டாங்கன்னா ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணு. அப்பதான் கிளாஸ் நடக்குதுன்னு யாரும் உள்ள வர மாட்டாங்க. மார்னிங் மார்னிங். சிடா சிடா. என்ன இது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க? டீச்சருங்க இதோ ஹலோ. இவர்தான் எங்க ஸ்கூல்லேயே தி பெஸ்ட் பயாலஜி டீச்சர் மிஸ்டர் கே சுந்தரராஜன். ஹலோ மேடம். வணக்கம். 10th கம்மியா ஸ்டாஃப்? நோ நோ நோ, ஹெவி ஸ்ட்ரென்த். ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரணுன்றதுக்காக அவர் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச். குட் சார், அப்படிதான் இருக்கணும். கை ஃபுல்லா பிளட்டா இருக்கு. வாஷ் இட் அண்ட் கோ. ஓகே ஃபைன். சார் வணக்கம். என்ன வேணும் சார்? இங்கே கன்சால்வஸ்ன்றது யார்? அவரா? இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு இருக்கு சார். அதனால 3rd பிளாக்ல டீமோட இருப்பார். இந்த சைடா? இப்படி போய் ரைட்டில் திரும்பினா பிரிட்ஜ் இருக்கும் சார். கிராஸ் பண்ணால் 3rd பிளாக். ஓகே சார். கம் ஃபாஸ்ட் மூவ், யாராவது வந்துட போறாங்க. கம் நீ போ, வரேன். போ. என்னாச்சு? யாரு? சீக்கிரம். ஏய் வா, நம்ம போய் பார்ப்போம். புதைக்க போறான்னு நினைக்கிறேன். அவனை கையும் களவுமா பிடிக்கணும். அப்பதான் இவன் தான் கில்லர்னு ப்ரூவ் பண்ண முடியும்.
இட்ஸ் அமேசிங் மாயா. கொலகாரனை கண்டுபிடிக்கிறது இவ்வளோ ஈஸி நான் நினச்சி பார்க்கல. ஏய் புதைக்க போகிறான்னு நினைக்கிறேன். போய் பிடிச்சிடலாம் அவனை. லெட்ஸ் கோ. செல்வனா, சிவா நீங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்கீங்க? கிளாஸுக்கு போங்க. நாங்கள் போயிட்டா எல்லாத்தையும் மறைச்சிடலான்னு பார்க்குறீங்களா? மாயா நீ இப்போ எல்லாரையும் கூட்டு வா. இவரை நான் பார்த்துக்கிறேன். சிவா உனக்கு சொன்னா புரியாது. இது எல்லாரும் நல்லதுக்காக தான் நான் செஞ்சுக்கிறேன். யாருக்கு நல்லது? கொலை பண்ணிட்டு யாரும் தப்பிக்க முடியாதுண்ணே. இன்னைக்காண்டி நான் கொல்லேன்னு வச்சுக்கேன், நம்ம ஸ்கூல் மானமே போயிருக்கும். உனக்கு தெரியுமா அது? சிவா நீ இங்கே இரு, நான் போய் பிரின்சிபலை கூட்டி வரேன். போய் கூட்டு வாங்க. அவர் தெரிஞ்சதுன்னா அவரே என்ன கட்டி பிடிச்சி பாராட்டுவார். என்னண்ணே வளர்றீங்க? நான் ஒன்றும் உளரலப்பா. நான் காண்டி இதை பண்ணி அடிச்சு கொல்லேன்னு வையேன், நீங்க நடக்க வேண்டிய இன்ஸ்பெக்ஷனே சீன் ஆயிருக்கும்.